டிஎன்எஸ் லிக்விட். இது வந்து நமக்கு என்னன்னு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா உடனே வந்து ஃபஸ்ட் எய்டோடு சேர்த்து இதை தான் ஏற்றுவாங்க. ஓகே, டியூப் எடுத்தாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, ஓகேவா? டேட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேறு டேட்டு இன்னும் கிளிக்காமல் இருக்குது. அன்றைக்கி சொன்ன தெரியுமா 13 நிற்குது, இன்னும் 13 இருக்குது, கிளிக்கவே இல்லை. இப்போ கிளிச்சிருவோம். 13ஆம் தேதி சண்டேல இருக்குது. முதல்ல காலையில் எந்திரிச்சோடனே என்ன கிளிக்கணும் அப்படின்னா தேதியை கிளிக்கணும், ஓகேவா? 13, 14, 15, 16, 17. இன்றைக்கி வந்து என்ன தேதி? 18 தானே? 17, 18 ஒட்டிக்கிச்சே. 17 இன்னும் அது ஒட்டிக்கிட்டு. ஓகே, இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, புனித வெள்ளி. இன்றைக்கி வந்து என்ன வேலை அப்படின்னா மத்தியானம் வரைக்கும், அதாவது ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஒரு வேலை இருக்காது. ஏன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் நான் ஈவினிங் தான் வந்து வியாபாரத்துக்கு போவேன், அதாவது லைனுக்கு போவேன். நேற்று பார்த்தீங்களா லைனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் ஈவினிங் 4 மணிக்கு தான் போவேன். அண்டு இன்றைக்கி என்ன வேலை இருக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னென்னா அன்றைக்கி வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு கருவேப்பிலை செடி வச்சோம் தெரியுமா? அந்த செடி வந்து கொஞ்சம் வாடி போய் நிற்கிது. என்னடா காரணம்னு கேட்டால் தண்ணி ஊற்றுறீங்களான்னு கேட்டால் தண்ணிலாம் ஊற்றுறாங்க, ஆனாலும் வந்து வாடி போய் நிற்கிது. ஏன்னா வெயில் அப்படி அடிக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்பப்போ தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு அந்த சின்ன செடியெல்லாம் தாங்காது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அப்பப்போ போய் ஊற்றிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கும் வேலை இருக்கும். அதனால் எப்போவுமே தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. அதை தான் வந்து நான் இப்போ செய்ய போகிறேன். சரியா? நம்ம செடிக்கு எப்போவுமே தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நம்ம பண்ணலாமா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேலையே அதுதான். நம்ம வந்து இந்த மாதிரி செடிக்கு வந்து எனி டைம் வாட்டர் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வீடியோ பார்த்துருந்தேன். அதாவது அவங்க வந்து இந்த மாதிரி டிஎன்எஸ் லிக்விட், இது வந்து நமக்கு என்னன்னு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா உடனே வந்து ஃபஸ்ட் எய்டோடு சேர்த்து இதை தான் ஏற்றுவாங்க. இதை வந்து எப்படி உடம்புக்கு ஏற்றணுமோ அதுக்கு வந்து ஒரு டியூப் வரும்ல. ஸோ அந்த டியூப் வந்து என்னது இன்ஃபியூஷன் செட்டா? ஸோ இந்த டியூப், இந்த ரெண்டும் நமக்கு தேவை. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இதில் இருக்கக்கூடிய லிக்விடை வந்து வேஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஹூக் மாட்டுறதுக்கெலாம் வந்து இது வச்சுருக்காங்க. இதை வந்து வேஸ்ட் ஆகாமல் இப்படி தான் நம்ம வந்து தொங்க விட போகிறோம், ஓகேவா? ஸோ இதை வந்து கட் பண்ணி தூரம் எடுத்துகிட்டு இதை வந்து லிக்விடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கொண்டு போய் அங்கே ஃபிட் பண்ண போகிறோம். இதுதான் இப்போ வந்து ப்ராசஸ். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீ வந்து டியூப் போட்டே வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாமே, எதுக்கு இங்கே ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இதை டியூப் போட்டு எடுத்துடலாம். பட் வந்து இதில் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து ஹோல் போட்டால் தான் நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? வேலை செய்ய ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே அப்போ வேலை செய்யும்போது என்ன சூடே இல்லை, ஒன்று சூடு அதிகமாக வச்சு கொண்டு வர, இல்லைன்னா சூடே இல்லாமல் தர. என்ன கத்திரி இருக்கா? இதை கட் பண்ணி தோறணும். இந்த கவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, டியூப் எடுத்தாச்சு. இது எவ்வளோ வரும்? ஒரு 1 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். சரியா? ரைட். நீடிலாக இருக்குங்க. இந்த நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நீடில் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இது போதும். இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நீடில் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரைட். இப்போது இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ணும்போது இந்த லிக்விட் இருக்கிறதுனால கிராஸாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இதை வச்சு இந்த லிக்விடை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலி டப்பா ஆனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஹோல்ஸ் போட்டாச்சு. எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள். ஐயோ, கீழே ஒழிக்கிட்டு இங்கே எடுத்திங்களா?
கீழே ஒழுகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து அப்படியே விட்டுடலாம். இது ஃபுல்லாக ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். கைஸ், டப்பா வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீடில் வந்து மாட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி வந்து உள்ளே ஏர் இல்லாமல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை மாட்டலையா, அதனால் வந்து சப்பி போயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஹோல் போட போகிறோம். ஓகேவா? இதை போட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஏர் உள்ளே போக போக அந்த டப்பா வந்து பெருசாக பாருங்க. ஆயிடுச்சா? ரைட். இப்போது நம்ம இதை கட் பண்ணிவிட்டு, இதை வந்து ரொம்ப கட் பண்ணக்கூடாது. நம்ம கிளாஸில் வச்சு ஊற்றினாலே போதும். ஏன்னா 1/2 லிட்டர் தான் இது. ஒரு 1/2 லிட்டர் கேனை வச்சு இதில் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹேங் பண்ணுற இது வந்து கட்டாயம் வெளியே வந்துடும். ஸோ அதனால் இவ்வளோ கட் பண்ணால் போதும். ஓகேவா? ஹோல் போட்டாச்சு. இதில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு, செடி எப்படி வாடி போய் நிற்கிது பாருங்கள். வாடிடுச்சா? இவ்வளோ வெயில் அடிச்சதுன்னா இதெல்லாம் தாங்காது. சரியா? அதுக்கு தான் நம்ம இந்த ஐடியா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலை வந்து நம்ம தொங்க விடணும்ல. கைஸ், இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலை. அதனால் தண்ணி எல்லாமே ஃபுல்லாக இவ்வளோ வந்திருக்குது. நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? ஓகேவா? இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது ட்ராப்ஸாக விழுதா? ரைட். ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராப்ஸாக விழுற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுல வந்து லூஸ் விட்டோம்னா ஃபுல் தண்ணி வந்து இறங்கிடும். ஸோ இங்கே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? ரைட். இதை விட இதுதான் கரெக்ட் பொசிஷனு. இதை விட இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக செடிக்குள்ளே கொண்டு வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த அடியில் அது வேர் இருக்க பக்கத்தில் கொண்டு வச்சாச்சு. இப்போ வந்து அதில் ட்ராப்ஸ் விழுந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ராப்ஸ் ஒன்றா விழுதா? இது வந்து நேராக செடிக்கு போகுது. ஓகேவா? இது வந்து அதிகமாகவும் விழுந்துடக்கூடாது, அதே மாதிரி கம்மியாக விழுந்துடக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டாக அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை வந்து நம்ம அப்பப்போ ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து கம்மியாகிடுச்சா? இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறதே வந்து அதிகமாக தண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டைம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கம்மியாகும்போது வந்து பார்த்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். மேக்ஸிமம் வந்து இது வந்து நிழலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இதில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்கக்கூடாது. காலையில் வேலையாக செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் விட்டு வந்து இதை ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இதை ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு வந்து ஒவ்வொரு ட்ராப்ஸாக வந்து இறங்கிட்டே இருக்கும். அப்பப்போ வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதில் மறுபடியும் ஊற்றி வச்சிட்டோம்னா இந்த வெயிலுக்கு வந்து அந்த மாதிரி தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சூப்பராக வளரும். இந்த மாதிரி வாடி போகாது, காஞ்சி போகாது. ட்ராப்ஸ் விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இல்லை, தண்ணி வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு தண்ணி சூடாகிடுச்சுன்னா அந்த டியூப்பை தூக்கி வெளியே போட்டு தண்ணியை அப்புறம் கழட்டி விட்டுட்டு வேறு தண்ணி ஊற்றிடணும். குளிர்ந்த தண்ணி இருக்க மாதிரி மேலேருந்து கவுத்தி விட்டுடலாம். அவ்வளோதான். கைஸ், சூப்பராக செட் பண்ணியாச்சா? ஒவ்வொரு ட்ராப்ஸாக வந்து அதில் விழுந்துட்டு இருக்குமா? அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அடிக்கிற வெயிலுக்கு வந்து அந்த டப்பாவில் இருக்க தண்ணியை வந்து சூடாகிடும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு அந்த இருக்கிற தண்ணியை வந்து காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி விட்டுறணும். அவ்வளோதான். ரைட்டா? அது ஒவ்வொரு சொட்டாக வந்து அதில் விழும்போது நல்லா தழுத்து வந்துடும். ரைட்டு. இதை எதுக்கு நான் இப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாடி தோட்டம் வச்சுருப்பாங்கள்ல, நிறைய செடிகள்லாம் பூச்செடிகள்லாம் வச்சுருப்பாங்க, மொட்டை மாடியில் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இதை வந்து கரெக்டாக பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டப்பா இருக்குல்ல, அது வந்து ஒரு 40 ருபீஸு, அந்த டியூப் வந்து ஒரு 30 ருபீஸ். ஓகேவா? 70 ருபீஸ் ஆச்சு. சரிப்பா, உனக்கு வந்து ஒரு செடி நீ 70 ருபீஸில் வச்சுட்ட. இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 செடி ஒரு 20 செடி வச்சுருக்கேன். அதுக்கெலாம் வந்து நான் வந்து 10 செடிங்கும்போது 700 ஆகுது, 20 செடிங்கும்போது 1400 ஆகுது. நான் வந்து பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டியூப் மட்டும் வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ரா. அதாவது எத்தனை தேவையோ அத்தனை டியூப்பை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டப்பா வந்து நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. ஒரு பெரிய டப்பா எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு இந்த டியூப்பை மாட்டி ஃபெவிக்விக் போட்டிங்கன்னு வைங்களேன், இது வந்து அந்த டப்பாவில் அந்த ஒரு பெரிய 100 லிட்டர் 200 லிட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ் வந்து இதை வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் வந்து இதை வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து
இப்போது எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் கேன் இருக்குல்ல, 20 லிட்டர் வாட்டர் கேன், அந்த வாட்டர் கேனை கூட சுற்றி வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த பைப்பை மாட்டி ஃபெவிக்விக் போட்டிங்க அப்படின்னா அது மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே டப்பா வச்சுட்டு அதுலேருந்து வந்து வாட்டர் வந்து எல்லா செடிக்கும் வந்து போகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு வந்து செடிகள்லாம் கருகி போகாமல் இருக்கிறதுக்கு ஸோ பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ இது முடிஞ்சா அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிக்கணும். அந்த டீ, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டீ கொடுத்தாங்க வேலையை ஆரம்பிக்கும் போதே. அந்த டீ வந்து சூடே இல்லை, அப்படியே டக்குன்னு குடிச்சாச்சு. இப்போது ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது, டைம் என்னாச்சு, டைம் வந்து 10 மணி 11 நிமிஷம் தான் ஆச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குளிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக போகணும். பள்ளிவாசலுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போவேன். ஏதாவது வேலை சிக்குச்சு அப்படின்னா செஞ்சுக்கலாம். சரியா? டைம் இஸ் 12:35, 12:40 ஆக போகுது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சொல்லணும்னா இன்றைக்கி வந்து ஜிம்மா தொழுகைக்கு போகணும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட், ஓகேவா? ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் லுங்கி, ஓகே. அப்புறம் ஃபேவரட்டான அத்தர் என்னது, சனாயா. அப்படியே போயிட்டு தொழுதுட்டு வந்து நல்ல ஒரு வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன தூக்கம், அதாவது குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து லைனுக்கு போகணும். சரியா? ஓகே, ஐ எம் ரெடி. சரியா? லைட்டாக சீவிட்டு அப்படி இந்த அத்தரை போட்டுட்டு கிளம்பலாமா? இந்த சனாயை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, லைட்டாக போட்டால் போதும், நல்ல ஒரு லாங் லாஸ்டிங், ரொம்ப சூப்பரான ஒரு அத்தர். என்னடா நீ அப்பப்போ இதை சொல்லிட்டே இருக்க அப்படின்னா, இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதை உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா ரேட்டு தான் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, ஓகேவா? ஒன்லி 12 ml தான். 12 mlக்கு வந்து 500ன்றது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சரியா? ரைட். நமக்கு எப்போவுமே ஃபேவரட் வந்து அலுமினியமில் ஒயிட் மஸ்க் தான். சரியா? ஓகே, இது காலியாகட்டும், அதை வாங்கிக்கலாம். ஏன்னா அதை வாங்கிட்டேன்னு வைங்களேன், நான் அதே தான் யூஸ் பண்ணுவேன், இதை யூஸ் பண்ணவே மாட்டேன், இது அப்படியே வந்து இருந்துடும். அதனால் இதை காலி பண்ணிட்டு தான் ஒயிட் மஸ்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளோதான், கிளம்பலாமா? கைஸ், தொழுதுட்டு வந்தாச்சு. இப்போ முதல் வேலை என்னென்னா, நம்ம வந்து பின்னாடி அந்த செடிக்கு வந்து அந்த இது வச்சு விட்டோம்ல, அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். தண்ணி இருந்தாலுமே அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு வேறு தண்ணி ஊற்ற போகிறோம், ஓகேவா? ஏன்னா வெயில் அது ஹீட் ஆகிரும், அதனால் வேறு கொண்டு போய் ஊற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றோம். ஓகே, தண்ணியே இல்லைங்க, ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஊற்றிடலாமா? ஒவ்வொரு ட்ராப்ஸாக விழுந்துக்கிட்டு இருக்கு. ரைட். இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் ஒவ்வொரு ட்ராப்ஸாக விழுறதுக்கு, ஓகேவா? இதுதான் கரெக்டாக இருக்கும். சரியா? இதை விடவும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், போதும். இப்படியாவது இருந்தால் தான் இந்த வெயிலுக்கு சரியாக வரும். ரைட், தண்ணி ஊற்றியாச்சு. சரியா? தண்ணி ஃபுல்லாகவே வந்து காலியாக இருக்குது, ஊற்றியாச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிட்ருக்கா? முடியுதா? சரி, ரைட். இப்போது நாம் சாப்பிடுவோம். சரியா? கைஸ், இன்றைக்கி சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸு, பருப்பு, ஓகேவா? இது வந்து நெய் ஊற்றுறதுக்காக, அண்டு ஆம்லெட்டு, அப்பளம் தடுப்பா. ரைட், அப்பளம், நெய் 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 வேண்டா. பருப்பு, நெய், அப்பளம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனல் டச்சு, கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் பருப்பு, நெய், அப்பளம். புரியணுமா? என்னால தூங்க கூட முடியல. காலி
மியூட்டில் போட்டுருங்க. டிவி சவுண்டை மியூட்டில் போட்டுருங்கன்னு. இன்னைக்கு சாப்பாட்டில் ஹைலைட்டு பருப்பு, நெய், அப்பளம்.